ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபிஸ் ஹோம். இந்த vlogல நான் ஃபஸ்ட்டு ஃபெரியில் போன எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். நான் வந்து ஸ்டாக்ஹோம்லேருந்து வேக்ஸ்ஹோமுக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். இது வந்து 1 hour டைம் டியூரேஷன். ஸ்டாக்ஹோமை சுற்றி மோர் தென் 20,000க்கு மேலே ஐலாண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம போகும்போது வந்து ஃபெரியில் போகிறோம். ரிட்டன் வந்து பஸ்ஸில் வரப்போகிறோம். இதுதான் நம்ம போகிற ஃபெரி. நம்ம வந்து நார்மல் எஸ்எல் கார்டு இங்கே சொல்லுவாங்க, அந்த கார்டு இருந்தாவே போதும், நம்ம வந்து போய்க்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் க்யூவில் தான் நிற்பாங்க. இப்போ நாங்கள் க்யூவில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் டிக்கெட் வாங்குறதுக்காக. ஃபஸ்ட் டைம் கட்டி ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. கீழே ஒரு டெக் இருக்குது. நம்ம வந்து மேலே இருக்கிறதுல வந்து நம்ம எங்கே வேணால் உட்காந்துக்கலாம். இப்போ நம்ம மேலே போயிட்டுருக்கோம். இதுக்கு மேலே வந்து ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது, ஆனால் பட் அதை வந்து இப்போ அலோவ் பண்ணுறதில்ல. பஸ்ஸெல்லாம் ரிவர்ஸில் நிறுத்தி எடுப்பாங்க. இங்கே வந்து ஃபெரியை ரிவர்ஸில் நிறுத்தி எடுத்துகிட்ருக்காங்க. ரிவர்ஸ் பண்ணி இப்போ நம்ம கிளம்பியாச்சு. இந்த இடத்துல தான் வந்து நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண இடம். வியூஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃப்ரண்ட் வியூ பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து அடுத்த ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். இங்கேயும் ஒரு பெரிய கியூ நின்றுட்டுருக்கு. அவங்களும் வந்து ஃபெரியில் ஏறியாச்சு. இப்போ நம்ம அடுத்த இதுக்கு கிளம்பியாச்சு. ஃபெரியில் போகிறதே ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க, செம்மையாக இருக்குது. நம்ம அடுத்தது இந்த மாதிரி பெரிய க்ரூஸில் போகணும். பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் ட்ரிப் வந்து அதில் தான் போகலான்ட்டு இருக்கோம். சிட்டியை வந்து தண்ணியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. வேக்ஸ்ஹோமில் வந்து ஒரு கேசில் இருக்குது. நாம் அதுக்கு தான் விசிட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். இங்கேயே உள்ளே வந்து ஸ்நாக்ஸு, காஃபி இதெல்லாம் இருக்குது. நம்ம வேணும்னா பே பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம போகிற வழியில் எல்லாமே குட்டி குட்டியாக நிறையா ஐலாண்ட் இருக்குது. ஸ்வீடிஷ் பீப்புளுக்கு வந்து ஆகஸ்ட்டில் சம்மர் வெக்கேஷன் இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி ஐலாண்டில் வந்து அவங்க ஸ்டே பண்ணுவாங்க. நிறைய பேர்த்துக்கு ஐலாண்டில் தனியாக வீடே வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாகவும் ஐலாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் அவுட்டரில் வந்துட்டோம். ஃபெரி வந்து இப்போ நம்ம வேக்ஸ்ஹோமுக்கு வந்தாச்சு. இந்த கேசலுக்கு தான் நம்ம போகலான்ட்டு இருக்கோம் இன்றைக்கி. கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நாங்கள் வர டைமில். அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் வந்த டைமில் கேசல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பீக் சம்மரில் தான் ஓப்பனில் இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து ஏப்ரல் மாதத்தில் வந்தோம். இங்கே ஆகஸ்ட் அந்த மாதிரி டைமில் வந்தால் மேபி கேசல் ஓப்பனில் இருக்கும். வந்தாச்சு வெற்றிகரமாக வேக்ஸ்ஹோமுக்கு. ஃபஸ்ட் டைம் ஃபெரியில் வந்தது செம்மையாக இருந்துச்சு. நிறையா ஃபெரி ஆல்ரெடி இங்கே வந்துருச்சு போல். நம்ம வந்த ஃபெரி இதுதான். வந்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே இந்த ஐலாண்ட் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். இங்கே வந்து வீடு தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஒவ்வொன்றும் யூனிக்காக இருந்துச்சு. நாங்கள் இங்கே ஸ்வீடன் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் பார்க்குற இண்டிவிஜுவல் ஹவுஸ் எல்லாம் இங்கே தான் வந்து பார்க்குறோம். நாங்கள் இருக்கிற எல்லாமே சிட்டியில் இருக்கங்காட்டி எல்லாமே அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுஸ் இங்கே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லா வீடும் தனித்தனியாக காம்பவுண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது.
வேக்ஸ்ஹோம் வந்து சம்மர் டைமில் வந்தால் இது ரொம்ப அழகாக இருக்கும். செடியெல்லாம் எல்லாம் நல்லா தளைஞ்சு ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக ஐலாண்டில் சுற்றி பார்த்தாச்சு. இங்கே இருக்க வீடு தாங்க ரொம்ப அழகழகாக இருக்குது. சின்ன சின்னதாக இருந்தாலும் ரொம்ப அழகழகாக இருக்குது. ஃபுல்லாக சுற்றிட்டு கடைசியாக நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட வந்திருக்கோம். இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து என்ன ஃப்ளேவர் அப்படிங்கிறது இங்கிலீஷ் எழுதியிருக்காங்க. நாங்கள் போன எல்லா கடையிலையுமே ஸ்வீடிஷில் தான் இருக்கும். அப்போ என்ன ஃப்ளேவர் வாங்குன்னு எங்களுக்கு தெரியாது. எது வந்து அதிகமாக எடுத்திருக்காங்களோ அந்த ஃப்ளேவர் வாங்கிக்குவோம். இங்கே மட்டும்தான் எங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் வாங்கியிருக்கோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இனி நம்ம கிளம்ப வேண்டியது தான். எல்லாம் ட்ரிப்பெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இப்போ நம்ம பஸ்ஸில் ஸ்டாக்ஹோம் ரிட்டர்ன் வந்துட்ருக்கோம். இன்னும் ஒன் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ரிவர் வந்து ஃப்ரோசனில் இருக்குது. இதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.